என்ன பண்றது? வர்ஷினி இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு நினைச்சோம், தேன்மொழி ஆயிட்டா. சில நேரம் நம்ம நினைச்சது கிடைக்கலன்னா கிடைச்சத சந்தோஷமா எதிர்த்து வாழ வேண்டியதானம்மா. தேனு ரொம்ப நல்ல பொண்ணுதாம்மா. தமிழ் எவ்வளவு நல்ல பொண்ணு. அவ தங்கச்சி எப்படி இருப்பா. அதனால நீ பயப்படாத, உனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பா. ஆரத்தி எடுமா. அம்மா இருமா. தேன்மொழி என்னோட பொண்டாட்டி, அவளுக்கு நான் தான் வைப்பேன். லெஃப்ட் ஹேண்ட் தானே? தென்மொழி, வலது கால் எடுத்து வச்சு நீ வாழ போற வீட்டுக்குள்ள வாமா. வாமா வா. இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணும் பேய் பூதம்லாம் இல்ல, நானும் என் அம்மாவும் தான் இருக்கோம். உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வா உள்ள வா. வா. இதான், இதுவும் நம்ம வீடுதான். அம்மா. என்னடா? என்னம்மா ஆர்த்தியோட நிறுத்திட்ட? அடுத்தது என்ன? விளக்கேத்தணும்ல, அதான ப்ரொசீஜர். தென்மொழி வா, பூஜை ரூம்ல வந்து விளக்கேத்து. அதானம்மா சடங்கு. அது அம்மா கொஞ்சம் பேனிக் ஆயிட்டாங்க. கல்யாணத்துல அவங்க எதிர்பார்க்காத என்னென்னோ நடந்துருச்சுல, அதான். விளக்கேத்தலாமா? வா பார்த்தேன்னு வா. உட்காரு 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 உட்காரு. அப்பா, அட உட்காரு. என்ன, இதான் நம்ம வீட்டு ஹால். இப்ப போய் விளக்கேத்தனல்ல, அதான் பூஜை ரூம். கிச்சன் அங்க உள்ள இருக்கு. நமக்கு பெட்ரூம் மேல. கீழே ஒரு பெட்ரூம் இருக்கு, அங்க அம்மா இருந்துப்பாங்க. இது பெரிய பங்களாலாம் இல்ல, நாங்க 2 பேர் தானு சொல்லிட்டு எங்களுக்கு ஏத்த மாதிரி காம்பாக்டா கொஞ்சம் கம்ஃபர்டபுளான வீட்டுல தான் நாங்க தங்கி இருக்கோம். இந்த வீட்டுக்குள்ள நீ எங்க வேணா போலாம், என்ன வேணா பண்ணலாம், உன் இஷ்டம் போல இருக்கலாம். ஏன், உனக்கு பிடிச்சது எல்லாமே செய்யலாம். உன்னை யாரும் எதுக்காகவும் ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டாங்க, என்ன தவிர. அட ஏதாவது ரியாக்ட் பண்ணு. உன்னை கேட்கணும்னு நினைச்சேன், கல்யாணத்துல நீ ஒழுங்கா சாப்பிடல. மா பாலுங்கம்மா. இந்தாடா பால் பழம். ஓகே, பால் சாப்பிடு. சாப்பிடு. எனக்கு வேண்டாம். வேண்டாம். அட என்ன தேன்மொழி, கார்ல ஏறினதுல இருந்து இறங்குற வரைக்கும் அழுதுகிட்டே இருந்த. இப்ப போய் திரும்பவும் ரூம் கதவை சாத்திட்டு அழதான் போற. அது உடம்புல எனர்ஜி வேணும்ல, அதுக்காவது கொஞ்சம் குடி. இங்க பாரு, நான் உன்னை அழாதன்னா சொல்லவே மாட்டேன், அது உன் விருப்பம். அப்புறம் உள்ள கொஞ்சம் சத்தமா இல்லாம சைலண்டா அழணும். இந்த குடி. போதும் 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 போதும். அது புருஷன் கொஞ்சம், பொண்டாட்டி கொஞ்சம், ஹாஃப் ஹாஃப் சாப்பிடணுமா. அண்ட் இப்ப நீ பசியில வேற இருப்ப, அதனால ஃபர்ஸ்ட் ஒரு பழத்தை சாப்பிடு. ஏன்னா பாலும் பழமும் சேர்த்தா சாப்பிடணுமா, அதானம்மா முறை. இந்தா சாப்பிடு.
இந்தா, சாப்பிடு சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு சாப்பிடு. சரி, போய் ரூம் பார்க்கலாமா? ம், வா நம்ம ரூம பார்க்கலாம். வா வா. தமிழ், நீ என்ன நினைக்கிற? இப்ப என்ன நடந்து போச்சு? நம்ம வீட்டு பொண்ண அவன் கொண்டு போய் அடைச்சு வச்சானா அவன் நினைச்சதெல்லாம் சாதிச்சிருவானா? இது என்ன அந்த காலமா? ஒரு பொண்ண வீட்ல அடிமைப்படுத்தி வைக்கிறதுக்கு? இது டிஜிட்டல் உலகமா? அப்படியெல்லாம் யாராலையும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உன் மாமியார் நான் இருக்கேன், அத்தை இருக்காங்க, நாங்க எல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு போன்னு நினைச்சியா? உன் தங்கச்சி வாழ்க்கைக்கு நாங்க பொறுப்பு. உனக்கு யாருமே இல்ல நினைச்சிட்டுலாம் இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காத. என்ன தமிழ் பாக்குற? அழுதுகிட்டே இருந்தா எந்த பிரச்சனைக்கும் விடை கிடைக்காது. தெம்பா சாப்பிட்டு நல்லா இருந்தா அதுக்கப்புறம் ஆகிற கதையை பாரு. தேனு ஒண்ணும் உன்ன மாதிரி தைரியமான பொண்ணு இல்ல. அவ ஒரு புள்ள பூச்சி. அவளுக்கு நம்ம தான் புரிய வைக்கணும். நம்ம நேர்ல போய் பேசி அவளை கூட்டிட்டு வரணும். வா.